சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எல்லாரோட ஃபேவரட் அரைச்சு ஊத்தி மீன் குழம்பு சுலபமா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது எந்த ஊர் ஸ்டைல்னு நீங்களே சொல்லுங்க. திருநெல்வேலி ஸ்டைலா, இல்ல நாகர்கோவில் ஸ்டைலா, தூத்துக்குடி ஸ்டைலா, இல்ல சென்னை ஸ்டைலான்னு நீங்களே சொல்லுங்க. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ இப்போ ஒரு மிக்சர் ஜார்ல 3 பத்த தேங்காவை துருவி வச்சிருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயம், மல்லி ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்க மல்லி தூள் கூட சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி சேர்க்கும் போது ஒரு ஸ்மெல் நல்லா இருக்கும். 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா நார்மல் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, அதாவது 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது கூடவே நான் கொஞ்சமா புளி தண்ணி சேர்த்து அரைச்சிக்க போறேன். நான் ஒரு லெமன் சைஸ் புளியை 2 கப் தண்ணியில கரைச்சி வச்சிருந்தேன், அதில் கொஞ்சம் சேர்த்து இப்போ அரைச்சிக்க போறேன். ஸோ நான் மீதி இருக்கிற புளி தண்ணியும் உள்ள ஊற்றிக்கிட்டேன். ஸோ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ இதுக்கு ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். உங்ககிட்ட வடகம் இருந்தால் வடகம் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் கடுகு, சீரகம், வெந்தயம் இதை தாளிச்சுக்கலாம். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டாச்சு. 3 காஞ்ச மிளகா, நான் ஒரு 10 பல் பூண்டை இடிச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஸோ நான் கொஞ்சமாக வெங்காயமும் 2-3 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்காக தான். வெங்காயம் இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம், ஏன்னா நம்ம அரைச்சதுலேயே சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா. அடுத்து ஒரு தக்காளி, இது கூட ஒரு முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும். தாளிப்பு வந்து நெல்லை ஸ்டைல் அப்புறம் நாகர்கோவில் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தாளிப்பு கூட சேர்க்காம செய்வாங்க, பட் நான் தாளிப்பு சேர்த்துக்கிறேன். அதனால தான் மிக்சடாக இருக்குது இந்த ரெசிபி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முருங்கைக்காய் வந்து நல்ல வாசனை கொடுக்கும். இன்ஃபேக்ட் கத்திரிக்காவும் நீங்கள் போடலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் அரைக்கும் போதே புளி தண்ணி சேர்த்துட்டேன். உங்களுக்கு அப்படி தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு இப்போ கூட புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை 2 கப் தண்ணியில் கரைச்சி வச்சிருந்தேன், அதை தான் சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்ற போகிறேன். நல்லா கலந்து கொடுத்துருங்க. தண்ணி உங்களுக்கு வேணும்னா டைல்யூட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் திக்னஸில் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு நான் 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் வேணும்னா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். குழம்பு கொதி வரட்டும். ஸோ இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது. நான் மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துனா நல்லா ஒரு முறை கலந்து கொடுத்துருங்க. ஸோ ஒரு 2-3 நிமிஷமாக கொதிக்குது. இப்போவே நம்ம மாங்காய் சேர்த்துடலாம். ஒரு 4-5 துண்டு எடுத்திருக்கேன். இந்த குழம்பு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக செய்கிற மாதிரி இருக்காது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இப்போ குழம்பு கொதிக்கட்டும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்ச பிறகு நம்ம மீன் சேர்த்துக்கலாம். அண்ட் நான் என்ன மீன் சேர்க்க போகிறேன்னா வஞ்சர மீன். இந்த மாதிரி குழம்புக்குலாம் நீங்கள் வந்து இந்த டேஸ்ட்டே இல்லாத வறுக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மீன்களை சேர்த்துக்கோங்க. இல்லைனாலும் உங்களுக்கு எந்த மீன் பிடிக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம வஞ்சர மீன் எடுக்க போகிறோம். ஸோ இதுவும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் வந்து 2-3 பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துக்கிறேன். எப்போவுமே மீன்கள் சேர்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது அந்த கவிச்சி வாடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரா ஸ்மெல், அதை வந்து இந்த பச்சை மிளகாய் ஹெல்ப் பண்ணும் எடுத்து விடுறதுக்கு. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம மீன்களை சேர்த்துடலாம். நான் வஞ்சர மீன் பெரிய பெரிய மீனெல்லாம் வாங்கி வறுத்துட்டேன். நேற்று வறுத்துட்டேன். இந்த மீன் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை தான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். சின்ன சின்ன துண்டுகளாக இருக்குல்ல, அது ஃப்ரை பண்ணால் அது சாப்பிட்ட மாதிரியே என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இருக்காது. ஸோ தலை, வால் இதெல்லாம் இதில் எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் எங்கள் வீட்டில் மீன் குழம்புனாலே சங்கரா மீன் தான். இந்த மாதிரி மீனுன்றதுனால தான் இந்த ஸ்டைலில் நான் குழம்பு செய்கிறேன். என்னதான் நான் வந்து ரெசிபிஸ் உங்களுக்காக எடுத்தாலும் எங்கள் வீட்டு ஆளுங்க சாப்பிட்ணும் இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அவ்வளோதான். குழம்பு சூப்பராக கொதிச்சிருச்சுங்க. இந்த மண் சட்டின்றதுனால நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா சூடாகவே இருக்கும். வஞ்சர மீனுன்றதுனால அது சீக்கிரம் உடஞ்சிராது, அதனால ஆஃப் பண்ணிட்டேன். கை நிறைய கொத்தமல்லி, நல்ல வாசனையாக இருக்குது. கலர் பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிருக்கு. எனக்கு வஞ்சர மீன்லலாம் குழம்பு சாப்பிடவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க என்ன மாதிரி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். யூ கோனா லவ் இட். நல்ல சாப்பாட்டில் மணக்க மணக்க எந்த ஒரு குழம்போ ஆக மொத்தம் அரைச்சி ஊற்றின மீன் குழம்பு, மாங்காய், முருங்கைக்காய் போட்ட இந்த மீன் குழம்பு ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. இந்த மீன்லாம் அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்குங்க. ஓ, நான் இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு செம்மையாக இருக்குங்க. ஸ்மெல்ஸ் ஸோ குட். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது.
சீரியஸ்லி 2-3 வாய் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன். செம்ம டேஸ்டியாக இருந்தது. இந்த குழம்புக்கு இவ்வளோ டேஸ்ட் வந்ததுக்கு இன்னொரு காரணம் முருங்கைக்காய் மாங்காய் தான். பிகாஸ் வஞ்சிர மீனில் வந்து மீன் குழம்பு வச்சா அந்த அளவுக்கு வாசனையாகவும் டேஸ்டியாகவும் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்காது. நாங்கள் அதனால தான் சங்கரா மீன், வாழை மீன், கிழங்கா மீன் அந்த மாதிரி நான் செய்வேன். பாறை இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன். அப்புறம் காரப்பொடி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன்கள். ஆனால் இதுக்கு இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக வந்ததுக்கு காரணம் நீங்கள் முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காயெல்லாம் போட்டு செஞ்சு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். காரம்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு வந்து இன்னும் கூட காரம் இருந்தால் நல்லாயிருக்கும். இட்ஸ் டூ குட். irresistible ஆக்சுவலி. ஸோ இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணலன்னா இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணும்போது மறக்காமல் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?